அப்படின்னா நாள்பட்ட நுரையீரல் அழற்சி நோயின்னு சொல்லுவோம். ஓகே. இது வந்து 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம், முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங். லாங் டர்மா சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு. பட் இந்தியாவில் சிகரெட் மட்டும் காரணம் கிடையாது. வெளியில் இருக்கிற பொல்யூஷன். கிராமத்து சைடுலாம் போனீங்கன்னா இண்டோர் பொல்யூஷன் சொல்லுவோம். இந்த வரட்டி, அடுகு, அந்த அடுப்பில் அந்த விறகெல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா, அதனால வர புகையை சுவாசிச்சுட்டே வளர்ந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த சிஓபிடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆஸ்துமா மாதிரி நுரையீரல் அந்த மூச்சு குழா இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரக்கியான்னு சொல்லுவோம். ட்ரக்கியா, அதுக்கு கீழே வர பிராங்கஸ், அது எல்லாமே வந்து சுருங்கிடும். சுருங்கிறதுனால உள்ள ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், மூச்சு விட சிரமப்படுவாங்க. ஸோ அங்கே தான் அழற்சி, இன்ஃப்ளமேஷன் வரும். ஆனால் மருந்துங்களை கொடுத்தா ஆஸ்துமா வந்து மூச்சுக்குழா சுருங்குது, சுருங்கி இருக்கிற மூச்சுக்குழா நல்லா விரிவடையும். ஆஸ்துமாவில் மருந்துங்க எடுத்தா சிஓபிடியில் கொஞ்சமாக தான் விரிவடையும். ஸோ இது வந்து ஸ்மோக்கிங் மெயின் ரீசன். கண்டிப்பாக ஸ்மோக் பண்ணுறவங்க நுரையீரல் திறன் பரிசோதனையை பார்த்துட்டு அதை நிறுத்துறது ஆல்வேஸ் பெட்டர்.